விராட் கோலி நவம்பர் 5 1988 இல் புது டெல்லியில் பிறந்தார். இவர் பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவர். இவரின் தந்தை பிரேம் கோலி குற்றவியல் வழக்கறிஞர், தாய் சரோஜ் கோலி ஆவார். இவருக்கு விகாஷ் எனும் மூத்த சகோதரரும் பாவ்னா எனும் மூத்த சகோதரியும் உள்ளனர். கோலிக்கு 3 வயதாக இருக்கும் போது மட்டையை எடுத்துக்கொண்டு தனது தந்தையை பந்து வீசச் சொல்வார் என இவரின் குடும்பத்தினர் கூறியுள்ளனர். இவர் உத்தம் நகரில் வளர்ந்தார். அங்குள்ள விசால் பாரதி பொதுப்பள்ளியில் பள்ளிப் படிப்பை பயின்றார். 1998ஆம் ஆண்டில் மேற்கு புதுடெல்லியில் கிரிக்கெட் அகாடமி துவங்கப்பட்டது. அதில் 9 வயதான கோலி முதலாக சேர்த்துக் கொள்ளப்பட்டார். கோலியின் அருகாமையில் வசிப்பவர் அவரின் தந்தையிடம் கோலியின் திறமையை தெரு கிரிக்கெட்டில் விளையாடி வீணாக்க வேண்டாம் என கூறி அவரை அகாடமியில் சேர்க்கும்படி வலியுறுத்தினார். அங்கு அவர் ராஜ்குமார் சர்மா அவர்களிடம் கிரிக்கெட் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். மேலும் கிழக்கு டெல்லியில் உள்ள சுமித் தோக்ரா அகாதமி அரங்கில் போட்டிகளில் விளையாடினார். விராட் கோலியின் திறமையை பற்றி அவர் பயிற்சியாளர் கூறியது, இளமை காலங்களில் கோலியை அமைதியாக வைத்திருப்பது என்பது மிகவும் கடினமாகவே இருந்தது. அவர் இயல்பாகவே சிறப்பாக விளையாடும் திறமையை பெற்றிருந்தார். மேலும் அவரின் மனப்பாங்கு என் மனதில் பதிந்தது எனவும், பயிற்சி நேரம் முடிவடைந்த பிறகும் அவர் வீட்டிற்கு செல்ல மாட்டார். நான் வற்புறுத்திய பிறகும் அவர் வீட்டிற்கு செல்லாமல் விளையாடி வந்தார் என கூறினார். பின் 9வது படிக்கும்போது பசிம் விகாரில் உள்ள சேவியர் மடப்பள்ளியில் பயின்றார். அங்கு அவர் கிரிக்கெட் பயிற்சியில் ஈடுபட இது உதவியாக இருந்தது. கிரிக்கெட் மட்டுமல்லாது படிப்பிலும் கோலி சிறப்பாக பயின்றுள்ளார். அவரை பற்றி அவரின் ஆசிரியர்கள் நினைவு கூறுகையில் கோலி சிறப்பான மாணவனாக இருந்தார் என கூறினர். கோலியின் குடும்பம் 2015ஆம் ஆண்டு வரை மீராபாவிலும் அதன் பின் குருகிராமிலும் வசித்து வருகின்றனர். கோலியின் தந்தை உடல் நலக்குறைவு காரணமாக 1 மாதமாக படுக்கையில் இருந்தார். பின் வலிப்பு காரணமாக டிசம்பர் 18, 2006 காலமானார். தனது குடும்பத்தை பற்றி ஒரு நேர்காணலில், எனது வாழ்க்கையில் நான் பல நிகழ்வுகளை கடந்து வந்துள்ளேன். எனது தந்தையை நான் எனது இளமை காலத்திலேயே இழந்தேன். எனது குடும்பத்தின் தொழிலும் சரியான வருமானத்தை ஈட்டவில்லை. அதனால் வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தோம். அந்த காலகட்டங்கள் மிகவும் கடினமானதாக இருந்தது. இப்போதும் அந்த நிகழ்வுகள் அனைத்தும் என் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது என கூறினார். எனது சிறுவயதில் நான் கிரிக்கெட் விளையாடுவதற்கு எனது தந்தை மிகவும் உறுதுணையாக இருந்தார். தினமும் பயிற்சியில் ஈடுபட அவர் உதவினார். அவரின் இழப்பை சில சமயங்களில் உணர்ந்துள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார் விராட் கோலி. ஆரம்ப காலங்களில் ஆகஸ்ட் 2008 இல் இலங்கை அணிக்கு எதிரான தொடரிலும் பாகிஸ்தானில் நடைபெற்ற வாகையாளர் கோப்பையிலும் இந்திய அணியில் இடம்பெற்றார். இலங்கை தொடரில் விளையாடுவதற்கு முன்பாக கோலி 8 போட்டியில் மட்டுமே விளையாடிருந்தார். அவரின் தேர்வு ஆச்சரியமானதாக இருந்தது. சச்சின் டெண்டுல்கர் மற்றும் வீரேந்தர் சேவாக் ஆகியோர் காயம் காரணமாக விளையாடாததால் அந்த தொடர் முழுவதும் துவக்க வீரராக களம் இறங்கும் வாய்ப்பு கிடைத்தது. தனது 19வது வயதில் தனது முதல் சர்வதேச போட்டியில் விளையாடினார். அந்த போட்டியில் 12 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார். தனது 4வது போட்டியில் தனது முதல் அரை சதத்தை பதிவு செய்தார். அந்த போட்டி மற்றும் தொடரை இந்திய அணி வெற்றி பெற்றது. அந்த தொடரில் முதல் 3 போட்டிகளில் ரன்கள் முறையே 37, 25 மற்றும் 31 ரன்கள் எடுத்திருந்தார். இந்திய அணி 3-2 எனும் வித்தியாசத்தில் இலங்கையில் முதல் முறையாக வென்றது. சாம்பியன்ஸ் டிராபி 2009க்கு ஒத்திவைக்கப்பட்டதைத் தொடர்ந்து செப்டம்பர் 2008 இல் ஆஸ்திரேலியா ஏக்கு எதிரான அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்டுக்கான இந்திய அணியில் காயமடைந்த ஷிகர் தவானுக்கு பதிலாக கோலி தேர்ந்தெடுக்கப்பட்டார். குறைந்த வாய்ப்புகள் இருந்தபோதிலும் அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். அவர் பங்கேற்ற ஒற்றை இன்னிங்ஸில் 49 ரன்கள் எடுத்தார். அக்டோபர் 2008 இல் இந்திய வாரிய தலைவர் அணியின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4 நாள் சுற்றுப்பயண போட்டியில் கோலி பங்கேற்றார். இந்த போட்டியில் பிரெட்லி, ஸ்டூவர்ட் கிளார்க், மிச்சல் ஜான்சன்,
பீட்டர் சிடில் மற்றும் ஜேசன் கிரெஜா ஆகியோர் அடங்கிய ஒரு வலிமையான ஆஸ்திரேலிய பந்துவீச்சு வரிசை இடம்பெற்றது. இருந்த போதிலும் கோலி தனது பேட்டிங் திறமையை முதல் இன்னிங்ஸில் 105 ரன்களையும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட்டமிழக்காமல் 16 ரன்களையும் எடுத்ததன் மூலம் உயர்நிலை சர்வதேச போட்டிகளுக்கு எதிராக தனது திறமையை வெளிப்படுத்தினார். நவம்பர் 2008இல் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான அணியில் சேர்க்க கோலி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு எந்த ஒரு போட்டியிலும் விளையாட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. டிசம்பர் 2008இல் இந்திய தேசிய அணிக்கான வருடாந்திர ஒப்பந்த பட்டியலின் ஒரு பகுதியாக கோலிக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கிரேட் டி ஒப்பந்தத்தை வழங்கியது.